தனக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் வந்துள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இளவரசன் தந்தை இளங்கோ டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தர்மபுரி இளவரசன் மரணம் குறித்த வழக்கு விசாரணையை சிறப்பு புலனாய்வு துறைக்கு மாற்ற வேண்டும் என்று அவரது தந்தை இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று தனது வீட்டு முகவரிக்கு ஒரு கொலை மிரட்டல் கடிதம் வந்தது என்றும் அந்த கடிதத்தில் இப்பிரச்சனையை இத்தோடு விட்டுவிடாவிட்டால் குடும்பத்தினர் அனைவரும் இளவரசன் கல்லறையின் அருகே புதைக்கப்படுவீர்கள் என்று வாசகங்கள் இருந்ததாகவும் இளங்கோவன் தெரிவித்தார். இதுகுறித்து டிஜிபி அலுவலகத்தில் அவர் புகார் மனு அளித்தார். இளங்கோ அவர்களுக்கு உன் மகன் என்ன பெரிய தியாகியா, சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை 10 பேரை உயிர் காப்பாற்றின தியாகியா, அதுக்காக ஜனாதிபதி கிட்ட அவார்டு பெற்றவனா, ஒரு சாதாரண சம்பவத்தை பணத்தை வச்சுக்கின்னு நீ கேட்ட வக்கீல் வரணும், கேட்ட டாக்டர் பரிசோதனை பண்ணணும்னு நீ கேட்குற, இதோட நிறுத்திக்க, இல்லைன்னா நாங்கள் இளவரசன் கல்லறை பக்கத்தில் உங்களை எல்லாருமே உங்கள் 3 பேரையும் கண்டிப்பாக நாங்கள் எதுனாலும் செய்வோம். டிஜிபி ராமானுஜம் இல்லாததால் ஏடிஜிபி ராஜேந்திரனிடம் மனு கொடுத்த இளங்கோ தனக்கும் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் இளங்கோ தெரிவித்தார்.